இது மகிமை நேரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட செய்திக்கு ஆயத்தமாக ஏசாயா 43 பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி நம்முடைய ஒவ்வொருவரையும், நம் காரியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும், எந்த செயலில் இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார். பெயர் சொல்லி அநேகம் பேரை வேதாகமத்திலே அவர் அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். இந்த அழைத்த தேவனை நாம் விசுவாசித்து நாம் அவருக்கு பின்னாக செல்லும் போது கர்த்தர் அருளுகின்ற ஆசீர்வாதம் மிகப்பெரியதாய் காணப்படும். என்ன காரியத்திற்காக தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பை உறுதிப்படுத்தி நாம் தெளிவாய் இருக்கும் போது கர்த்தருடைய காரியங்களிலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரம் நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி தெரியாதபடிக்கு இருப்போம். ஆனால் கர்த்தருடைய கரம் நம்மை தொடும்போது நம்முடைய வாழ்வானது மாறும். வேதாகமத்திலே மோசேயை குறித்து தேவன் பேசுகிறார். மோசே மோசே என்று கூப்பிடுகிறார். மோசையை கூப்பிட்ட மாத்திரத்தில் அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. முட்செடியின் நடுவிலே தேவன் நிற்பதை அவன் அறிந்து கொள்கிறான். நின்று கொண்டு பார்க்கிறான், என்ன செய்வதென்று தெரியவில்லை. மோசே மோசே என்று கூப்பிடும்போது அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அவன் பதிலளிக்கிறான். ஆனால் அவன் சொல்லுகிறான், நீர் கூப்பிடுவதற்கு எம்மாத்திரம் இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக கர்த்தர் மோசையை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாய் காணப்பட்டார்கள். அவர்களை மீட்கும்படியாக, தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக மோசையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். மோசையை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, வழி நடத்தும்படி, நல்ல ஒரு தலைவராக அவரை வழி நடத்தும்படிக்கு கர்த்தர் அழைத்து அவனை ஒவ்வொரு நாளும் நடத்தினார். நடத்தி வந்த பாதைகள் அநேக பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் கூட கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவனை கடைசி வரை கைவிடவே இல்லை. அவன் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலே பேசுகிறவனாய் காணப்பட்டான். மோசே மோசே என்று கூப்பிட்டு அவர் சொல்லும் போதெல்லாம் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய கையிலே, அவன் கர்த்தருடைய கரத்தினாலே அவன் பெற்றுக்கொள்கிறவனாய் காணப்படுகிறான். கர்த்தர் சொல்லுகிறதை அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிறான். மோசையுடைய காரியமானது ஜெயமாய் இருந்தது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் மாறும்போது மோசை வழிநடத்தி வந்த விதமானது மக்கள் முறுமுறுத்தார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்துல நீங்க நிற்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே யாத்திராகமம் 14 சுற்றிலும் இருக்க மலை சூழ அந்த மிக்தோலுக்கும் இருக்கிற ஈராக் பள்ளத்தாக்கு அடையில அவர்கள் நிற்கும் போது அவன் எங்கு செல்வது என்று தெரியாதபடிக்கு நிற்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ அங்கேதான் பாளையம் இறங்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் சுற்றிலும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. முன்னதாக செங்கடலானது இருக்கிறது, பின்பதாக பள்ளத்தாக்குகளும் மலைகளும் சூழ்ந்து காணப்படுகிறது. அவர்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி தெரியாதபடிக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். மக்கள் முறுமுறுக்கிறார்கள், நாங்கள் இதற்காகவா இங்கே வந்தோம் என்று சொல்லி. பின்னாடி பார்வோன் சேனைகள், பெரிய சேனையை வந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி ஜனங்கள் மீண்டுமாய் முறுமுறுக்கிறார்கள். கர்த்தர் மோசையோடு கூட பேசினார். மோசே கர்த்தரின் சத்தத்தை கேட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தர் மூலமாக மோசே ஒரு வார்த்தையை மக்களுக்காக சொல்லுகிறார். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி நாம் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் இரட்சிப்பை பார்க்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் எந்த இடத்தில் நிற்கிறோம், சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற இடங்கள் வேறு விதமாய் காணப்படலாம், சூழ்நிலைகள் வேறு விதமாய் காணப்படலாம். என்ன செய்வோம் என்று சொல்லி அடுத்த அடி எங்கே எடுத்து வைப்போம் என்று தெரியாதபடிக்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில காணப்படலாம். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தரே தேவன் என்று அறியும்படிக்கு நான் இந்த ஜனத்தை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். சுற்றிலும் இருக்கிற பார்வோன் சேனையானாலும் சரி, எகிப்து மக்களானாலும் சரி, கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறியும்படியாக கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார். அந்த மக்களை தெரிந்து கொண்டு வழிநடத்தி வந்த விதத்திலே பிரச்சனைகள் இருந்த போதிலும் கர்த்தர் தளரவே விடவில்லை. அவர்கள் நின்று கொண்டு கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி பார்க்கும்படியாக அந்த இடத்துல நிற்கிறார்கள். பார்வோன் சேனையை கல்லங்கடிக்கும் விதமாக மிகப்பெரிய ஒரு அற்புதம் அங்கே நிகழ்கிறது. செங்கடலானது 2 பிளக்கின்றது. அது வரைக்கும் அந்த பார்வோன் சேனையை, அந்த பின்னாடி வந்து அந்த பார்வோன் சேனைகள் தொடராதபடிக்கு அங்கு ஒரு அந்தகாரம் சூழ்ந்தது. அவர்கள் முன்னாக சென்ற தேவ தூதன் விலகி அவர்கள் பின்னாக வந்து நின்றார்.
அது வரைக்கும் மேக ஸ்தம்பமானது முன்னாடி சென்றது. ஆனால் எப்பொழுது இவர்களுக்கு பின்னாக பார்வோன் சேனை வந்ததோ அப்பொழுதே மேகஸ்தம்பமானது விலகி பின்னாடி வந்தது. பின்னாடி வந்தவர்களை சுற்றிலும் பாதுகாத்தது மட்டுமல்ல, எந்த ஜனங்கள் வேண்டாம் என்று சொல்லி இவர்கள் எதிராக வந்தார்களோ, எந்த பார்வோன் சேனை இவர்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி வந்தார்களோ அவர்கள் வாயினால் சொல்லும்படியாக கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் செய்கிறார், நாம ஒண்ணுமே செய்ய முடியாது, திரும்பி போய்விடுவோம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அந்த எகிப்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அந்த எகிப்து மக்களுக்கு மத்தியிலே அவர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்தார். மக்கள் காணும்படியாக இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை என்று சொல்லி மோசே ஜனங்களோடு கூட பேசினார். அதே வார்த்தையை அந்த இடத்திலே கர்த்தர் நிறைவேற்றும்படியாக செய்தார். பின்னாடி வந்த அந்த பார்வோன் சேனையும் எகிப்து ஜனங்களும் அந்த இராணுவங்களும் அந்த குதிரைகளும் எல்லாம் மிக திரளான கூட்டங்களும் கூட அவர்களை ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு எந்த கடலிலே இவர்களுக்கு வழிவிட்டு கர்த்தர் வழி நடத்தினாரோ அந்த கடலிலே அவர்களை அமிழ்ந்து போகும்படியாக, அவர்களை அப்படியே முறிந்தோடும்படியாக ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் ஆகி போனார்கள். இந்த மோசே வழி நடத்தின விதம் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தது. கர்த்தர் மோசையை தெரிந்து கொண்ட விதம் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில் சோர்ந்து போயிருப்போம். நம்முடைய காரியம் எப்படி ஆகும் என்று சொல்லி நாம் கர்த்தரால் தெரிந்து கொண்ட பாத்திரமாய், கர்த்தரால் பெயர் சொல்லப்பட்ட பாத்திரமாய் இருக்கும் போது, கர்த்தர் நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதில் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் வல்லமை உள்ளவராய் எல்லா காரியங்களையும் செய்ய வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். எந்த திரள் சேனை வந்தாலும் சரி, பார்வோன் சேனையை பின்னிட்டு வந்தாலும் சரி, எதுவும் நம்மை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த இடத்திலும் தகப்பனே, பார்வோன் சேனையை போன்று எத்தனை திரள் கூட்டம் வந்தாலும் நீர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக எதுவும் எழும்பாதபடிக்கு நீர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக அப்பா. இன்று கண்ட எகிப்தியனை இனி எங்கும் காண மாட்டீர்கள் வேத வசனத்தின்படி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அப்பா, அவர்கள் நின்று கொண்டு உம்மை நோக்கி பார்க்கும் போது எந்த பிரச்சனையும் அப்பா இவர்களை பின்தொடராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்வீராக, பாதுகாத்துக் கொண்டு வழி நடத்துவீராக. பிள்ளைகளை ஆண்டவரே, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் ஒரு முத்திரிக்கப்பட்ட கிணறாய் மாற்றுவீராகப்பா. அற்புதங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மகிமை 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 மகிமை